மாலத்தீவில் சீனா தொடர்ந்து காய் நகர்த்தும் நிலையில் லட்சத்தீவில் புதிதாக ஐஎன்எஸ் ஜடாயு என்ற ஒரு செக்மேட்டை வைத்திருக்கிறது இந்தியா. இதன் பின்னணி குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் நேயர்களே. மாலத்தீவு மற்றும் இந்தியா இடையே தொடரும் மோதல் போக்கு, இதுல சீனா செய்யும் அரசியல் பத்திலாம் கடந்த சில மாதங்களாவே நம்ம செய்திகள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீனா வெர்சஸ் இந்தியா வெர்சஸ் மாலத்தீவுன்னு அதிரடியா போயிட்டு இருக்க இந்த விவகாரத்துல ஒரு செக்மேட் நகர்வா லட்சத்தீவு கூட்டத்துல இந்தியா இன்று தொடங்குது ஐஎன்எஸ் ஜடாயு. இந்த ஐஎன்எஸ் ஜடாயுவோட சிறப்பம்சம், இதோட அவசியம், இதோட குறிக்கோள் பத்தியெல்லாம் தான் இந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். ஐஎன்எஸ் ஜடாயு லட்சத்தீவில் அமைய இருக்கக்கூடிய புதிய கடற்படை படைப்பிரிவு தளம். லட்சத்தீவுகளில் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை அதிகரிப்பதற்கான கடற்படையின் இந்த நடவடிக்கை ஒரு முக்கியமான மைல்கல். ஏன், ஏற்கனவே லட்சத்தீவு கூட்டத்தில் கவரட்டி தீவில் ஐஎன்எஸ் த்வீபரக்ஷக்னு ஒரு கடற்படை தளம் இருக்கே. ஐஎன்எஸ் ஜடாயு லட்சத்தீவில் அமைய இருக்கும் இரண்டாவது தளம். ஆனாலும் இது அமைய உள்ள இடம் தான் இதனை மைல்கல்லா மாத்துது. அப்படி எந்த இடத்துல அமையுது இந்த ஐஎன்எஸ் ஜடாயு அப்படின்ட்டு பார்த்தோம்னா, லட்சத்தீவு கூட்டத்தோடைய தென்கோடி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மினிகாய் தீவுல தான் இந்த ஐஎன்எஸ் ஜடாயு அமைய இருக்கு. 10 கிலோமீட்டர் நீளம், 6 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த தீவு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, இங்கிருந்து வெறும் 70 நாட்டிக்கல் மைல் தொலைவு, அதாவது 130 கிலோமீட்டர் தொலைவில் தான் மாலத்தீவு கூட்டம் ஆரம்பிக்குது. மாலத்தீவோட வடகோடி தீவான துராக்கனு தீவு மற்ற இந்திய தீவுகளை விட மினிகாய்க்கு மிக அருகில் அமைந்துள்ளது. இதனாலேயே பாதுகாப்பு ரீதியாக ஐஎன்எஸ் ஜடாயு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த ஐஎன்எஸ் ஜடாயுவோட முதன்மை பணி என்னன்னு கடற்படை தரப்புல சொல்ற விஷயம், மேற்கு அரபிக்கடல் பிராந்தியத்தில் கடற்கொள்ளை எதிர்ப்பு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பணிகளில் இது முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு சொல்றாங்க. ஆனா பல்வேறு நாட்டு ராணுவ கப்பல்கள் மற்றும் வணிக கப்பல்களுடைய செயல்பாடு அதிக அளவில் இருக்கும் இந்த இந்திய பெருங்கடலுடைய பிரதான பிராந்தியமா இருக்கிற இந்த இடத்திற்கான கண்காணிப்பு இந்த ஐஎன்எஸ் ஜடாயுவால மேலும் உறுதிப்படுத்தப்படும் என்பதே இதன் தனிச்சிறப்பு. அதாவது சுற்றுலா ரீதியா மாலத்தீவுக்கு பதிலடி மட்டுமல்ல, பாதுகாப்பு ரீதியா சீனாவுக்கான பதிலடியாகவும் லட்சத்தீவில் அமைகிறது இந்த ஐஎன்எஸ் ஜடாயு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி தொடங்கி ஒரு 5-6 நாட்கள் சீன உளவு கப்பலான ஜாங் யங் ஹாங் 3 மாலத்தீவில் நிலைநிறுத்தப்பட்ட சம்பவம் சீனாவுடைய தொடர் மறைமுக மிரட்டல்கள் ஒன்னாதான் பார்க்கப்படுது. அதே நேரம் சீனாவோட மாலத்தீவு அரசு காட்டும் நெருக்கம், அதனோட அதிபர் முய்சுவோட சமீப கால சர்ச்சை பேச்சுக்களை எல்லாம் தொடர்ந்து முதல் கட்டமா வர்ற 10ஆம் தேதி, மார்ச் 10ஆம் தேதி மாலத்தீவுல இருந்து வெளியேறுகின்றன அங்கு இருக்கும் இந்திய துருப்புகள். அதுக்காக முழுசா உறவை துண்டிச்சுக்கிட்டோம்னு நினைக்காதீங்க. படை துருப்புகளுக்கு பதிலாக ஒரு தொழில்நுட்ப குழுவை அனுப்புது இந்தியா. விட்டகுறை தொட்டகுறையா இந்த உறவு தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. இந்த நேரத்தில் இந்த பிப்ரவரி 22 மற்றும் மார்ச் 10க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இன்று மார்ச் 6ஆம் தேதி லட்சத்தீவின் புதிய அரணாக களமிறங்குகிறது ஐஎன்எஸ் ஜடாயு கடற்படை படைப்பிரிவு தளம். இது இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்றால் அது மிகையாகாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.